ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சேனல் கண்டு இன்னொரு கேஜெட் மீண்டும் மீண்டுமா எடிட்டர் கேப்பையே முடியல நண்பர்களே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்கிரேட் தான். சேனலில் நம்ம ரெண்டு ரிங்லைட் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம கேமராமேனால கையிலேயே பிடிச்சிட்டு ஹேண்டில் பண்ண முடியல. கை வலிக்குது சத்தில வரணுமா, கை வலிக்குது எஸ்எம்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுக்காண்டி ஒரு ட்ரைபேட் அன்பாக்சிங் பண்ண போறோம். அதாவது நிக்க வச்சு வீடியோ எடுக்கிற ட்ரைபேட் தான். ஸோ வாங்க மக்களை, ரொம்ப பேசணும்னா அந்த வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் வீடியோஸ். என்னடா இன்ட்ரோல சொல்ல வேண்டியதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கீங்களா? மறந்துருச்சு மக்களே, வேற ஒன்றும் இல்லை இன்ட்ரோல. ஸோ ஓகே, இது என்ன பர்பஸ் கண்டா நீங்க வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. எடிட்டர் தூக்கி போடுறா பார்சலா, நான் பிடிக்கிறேன். மரணம். ஆமாம், பார்த்து பிடிந்தா தூக்கி போடல. ரைட்டு விடு மக்களே. பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு ஒரு வாரம் தலைவே. திருப்பு கூடை பாத்துக்கோங்க, திருப்பு கூடை. அவ்வளவுதான், ரொம்ப காமெடி பண்ண வேண்டாம். இருக்கும். இப்ப நம்ம உட்கார டைம், வாங்க உட்காந்துடலாம் மகளே. பிஆர் மேல பண்ண வரல. அவனோட சீனை போட்டுட்டு இருக்கேன், தூக்கி விளையாடுறியா. இதுக்கு இதோடைய இன்வெஸ்டர் யாருன்னா நம்ம கேமராமேன் தான். அவர் சொந்த காசை போட்டு வாங்கியிருக்கான். நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். நான் கிம்பிள் வாங்கி தரேன்னு சொன்னேன். தலைவே, எனக்கு கிம்பிள்லாம் வேணாம், இப்போதைக்கு டிப்பாட் வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனாலதான் அவசரத்து அவனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டான். இருந்தாலும் அன்பாக்சிங் நாங்க தான் வரணும். ஸோ அதான் பிரிச்சு பார்த்துட்டோம் உள்ள எப்படிதான் இருக்குன்னு. ஓகே மக்களே, பிரிச்சு பார்த்துருவோமா? பிரிக்கலாம். பார்சல் நல்ல பரவாயில்ல, உலகம் நல்லா கொடுத்துருக்கான். நைட் எதுக்குள்ள எடுங்க. அப்படியே பக்கத்துல வா. ஏய், கேமரா குத்தி போடாதயா. கேமரா வேற காசு. அவ்வளவுதான் மக்களே. கல்யாணமா இருக்கும். எனப்பா தேவையில்ல. எதுக்கு பாட தெரியுமா? காப்பிரைட் விடக்கூடாது. ஓகேவா? அதனால நாங்க பாடிட்டு வாயிலேயே பாடிக்கிறியா. கவர் இந்த கவர் ஏண்ட கொடுங்க. எதுக்காக தேவைப்படும், நம்ம டெக்ல பொருள் விடும் நமக்களே. அத நீங்க பல அன்பாக்சிங் வீடியோல பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி நான் இதான் வரும். கூட என்ன ஆகும்னா ரிங் லைட் வரணும். ஆமாண்டா, எங்கடா அந்த ரெண்டு பொருள? என்ன பொருள்? ஹெட்ல மாட்டுறது, மொபைல் இது மாட்டுறது. பாக்ஸ்ல செக் பண்ணு. இல்லையே. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க. இப்போ தளபதி மறக்க மாட்டேன். தளபதி ஒரிஜினல் ரசிகன். அதை விடுங்க. ஆமா, உள்ள பாக்ஸ் இல்ல, உலகையில எப்படி வந்துச்சு? அன்பாக்சிங் பண்ணது யாரு? ஓ, அவங்க கீழே பிரிச்சு வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கியா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்டா. நீ அதான் உன்னை ஆர்டர் போட தெரியல நினைச்சிருந்தேன் நானு. ரைட்டு, ரெண்டு பொருள் இருக்கு. வச்சு நம்ம அதான் பாப்பா எதா பாப்பா நீயா சொல்லு. அது பிடிச்சிடலாம். ஓகே, இதை பிடிச்சுப்போம். சிங்கத்தை எது பாப்பா? இது ரெண்டுல எது பாப்போம்? ஆமா, இது என்ன எனக்கே தெரியல, டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ரிங்லைட்ல இருக்கிற மாதிரியா இருக்குல்ல, அந்த மண்டை மாதிரியா இருக்கு. ரிங்லைட்ல வர கொண்டை அதேதான் மக்களே, அதேதான்டா. துரு பிடிச்சிருக்கு, துரு பிடிச்சிருக்கு. அப்படியா? லைட்டா துருவ இருக்கு. ஆமா ஆமா. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவ்வளவா இருக்கலாம். இது நார்த்ல இருந்து நம்ம வடக்கு நம்பருக்கு வந்திருக்கு மக்களே. இது ஆர்டர் போட்டது சேஜோ ஹச்சிமியா ஹுயா ஹோ. அந்த சீனாயா? அப்ப வட நம்பர் இல்லையா? ஏதோ 3-4 வடக்கு. ரைட் விடு. ஓகே, கார் நல்லா இருக்கு மக்களே. ஏய் இல்லப்பா, நம்ம டெஸ்டிங் பா. கார் நல்லா இருக்கா? டெஸ்டிங் பத்தில கேமரா போட்டு தூக்கி போட்டு டெஸ்டிங் பண்ணுவேன். டிராப் டெஸ்ட் நோ 300 ப்ராடக்ட் நோ. அது 18,000 நோ. கீழே போட்டு உடைச்சிடாது நோ மக்களே. அது 18,000 கேமரா உடச்சுன்னு. ஓகே, அடுத்து ஓபன் பண்ணு மக்களே. கொண்டைய கொஞ்சம் ஓரத்துல வைப்போம். கொண்டை சாஞ்சிருச்சு, கொண்டை சாஞ்சிருச்சு. ஒரு ப்ளூ கலரான வானம், அதுல இந்த காட்டு பண்ணி வந்துருக்கு. நோ, தப்பா இருக்கணும். கொண்டை சாஞ்சிருச்சு. ரைட்டு, இது ஒண்ணும் நினைக்காதீங்க. இது என்னடா டைரி மில்க் சில்க் கவர்ல அந்த மாதிரி ஏதோ வந்து கொக்கம்டை கவரை பகிர்ந்துருக்கா. கொக்கம்டை கவர்ல தந்திருக்கா. இது என்னது?
சந்தோஷம் மூஞ்சி பம் 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 பம். உய்யோ உய்யோ. வெளியே பறக்க போகுது. அடி வாங்க போல. கேமரா பறக்க மக்களே. அது கோபுரம் சொல்லிட்டு ஏய் கவர் என்ன பறந்து கையில வருது. ஏய் பறந்து வருதுடா. ரைட் விடு. இது வந்து ஒண்ணும் இல்ல மக்களே, மொபைல் மாட்டக்கூடிய மவுண்ட். இது எடிட்டர் அந்த ஐபோன் எடு. ஐபோன் கொண்டு வரலையே, மறந்துட்டியா? A few moments later. எடிட்டர் நம்ம ஐபோனை கொடு, மவுண்ட் முதல்ல ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பார்ப்போம். இருக்கிறதா பழத்தை முதல்ல மாட்டி பார்ப்போம். எப்படி மாட்டுறது? இப்படிதானே பழமோட சம்பவங்கள் சிலது உள்ள ஓடிட்டு இருக்கு மக்களே. வெட்டிட்டிங்ல வரும் பழம் நம்மளுக்கு வந்து செயல்லாம் வந்து கரெக்ட் ஃபிட்டிங் மக்களே. ஆனா கிராஸா இருக்கு. அது பழத்துல பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு மக்களே. எனக்கு கை கொஞ்சம் நடக்குது, கண்டுக்காதீங்க மக்களே. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சில வேலை தான். சரி ரைட்டு. சரி ஓகே, அப்படியே இருக்கணும். பழத்தை இதை முதல்ல மாட்டி பார்ப்போம். இது வேற என்ன, அது கொண்ட தொங்கிட்டுச்சு. பழத்தை கீழே போட்டான். இல்ல பாத்துக்கோங்க மக்களே, தூக்கி ரெண்டாடி தூக்கி நிக்குது. இது முதல் சரியாரா மாட்டோம். கொண்டே கொஞ்சம் கரெக்டா மாட்டோம். இப்படி வச்சுட்டா முதல் கொண்டே மாட்டணும். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆடுது. ஒருத்தன் தென்பாண்டி சிம்மையிலன்னு படுத்துருக்கு. அவனை கடைசியா மாட்டுவான். எனக்கு இது ரெண்டு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்து விளாட்லான்னு இருக்கு. இது ரெண்டு வச்சு மொட்டை மாடல உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸ்டூடியோ கொஞ்சம் சில மறுபடியும் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதான் மறுபடியும் நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடியோ மட்டும் கொஞ்சம் நாளே வந்துடும். போனாலும் போகலாம். ஒரு வருஷத்துக்கு எல்லாம் எடிட்டர் கையில தான் இருக்கு. எடிட்டரு சீக்கிரமா ஸ்டூடியோ கொடுத்துறியா? ஏய் வேலைகள் போயிட்டு இருக்கு. ஆகா இதுவே நல்ல ஒரு ட்ரைபாட் மாதிரி தான் இருக்கு. செல்ஃபி சிம் மாதிரி தான் இருக்கு. நின்றுச்சு. நல்லா இருக்கு. அப்படி இரு. இது கோபுரம் மாதிரி இருக்கு மக்கள். ஆக்ட் ஆகுது. இந்த பாருங்கண்ணா. ஐயோ கீழே போட்டான்டா, தொங்கிடுச்சு. தென்பாண்டி சிம்மையில எடுங்க. அவன் எடுப்பான். நல்லா இருக்குடா இது. நிக்குது மக்களே. ஓகே, கொஞ்சம் அதிகமா பிஆர் மியூசிக் வரும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காப்பிரைட் போட்டுருவான். போட்டனா ஓகே. என்னடா இது? வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன தெரிகிறது? இதுடா அதுக்கு வந்து சேவ் பண்றதா. சேவ் பண்ண துரு பிடிக்காம இருக்குது. பரவாயில்ல, இது கொஞ்சம் கொடுத்துருக்கானே. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கடையில சொல்றோம். ஊடாலத்துல சொன்னனோ, கன்ஃபார்ம் சொல்றேன் ரேட் கொத்து. நான் ஊடாலத்துல சொன்னனோ ரேட் இல்லையே. 300 சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல இப்பவே சொல்லிட்டேன். ஸ்டாப். சரி மக்களே, 300 எல்லாம் கரெக்டா கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வரும். அது மக்களே, இந்த ஸ்டிக்கோட நீங்க வந்து ஒரு லிங்க் லைட் வாங்கினீங்கன்னா அது வந்து 425 rupees. ஓகேவா? இந்த ஸ்டிக் வந்து நிக்க மாட்டேங்குது ஸ்ட்ரைட்டா. இது ட்ரைபாட் மட்டும் தான், ஸ்ட்ரைட்டா நிக்காது. சரி ஓகே, நம்ம பார்த்தா எதை ஓபன் பண்ணுவோம்? 2 ஐட்டம் இருக்கு. இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 350, அதாவது 346 rupees. நிப்பா நான் முதல்ல இதை பிரிச்சு பாக்குறேன். 346 லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி நல்ல ஹைட்டா இருக்குப்பா. நம்ம சும்மா ரிங் லைட் சைஸ்க்கு வந்துருமோ? அதை விட அதிகமாவே இருக்கு. வந்து 210 சென்டிமீட்டர் மக்கள். எல்லாமே நான் ப்ராடக்ட் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 210 சொன்னா இந்த ப்ராடக்ட் பேர் என்ன தெரியுமா? புரியல. சவுதௌசி. ஏதோ ஒரு பேரு சவுதௌசின்னு இருக்கு. ஆர்டர் பண்ணேன் பார்த்து. நல்லா இருக்கியா? ஐயா வந்து நினைக்க போறான், என்னடா குச்சி மாதிரி தான் நீட் இது அப்படின்னு மொத்தமா. நோ ஏலியன் இது மாதிரி இருக்கணும். அயன்மேன் இது மாதிரி இருக்கணும். அயன்மேன் நினைக்க போறாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் திருகல் ஆப் மாதிரி இருக்கு. லைட் ஆன் இதுவும் ஹைட் ஆகும். இந்த திருகுற மாதிரி தான் மக்கள். இத முதல்ல காட்டுறா. இந்த திருகுற மாதிரி இருக்க மாதிரி மக்கள். இதை திருகிதான் மேல ஏத்தணும். இப்படி திருகுனா லூஸ் ஆகும், இப்படி திருகுனா லைட் ஆகும். சோ நம்ம கிட்டத்தட்ட 2 ட்ரைபாட் அன்பாக்சிங் வந்து நம்ம மக்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி இருந்து பண்றோம்ட்டு. ஏலியன் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். இதான் மக்களே ஃபுல் ஹைட் காட்டு. And this is the full height மக்களே. அப்பா நல்ல ஹைட்டா இருக்குல. அங்க வந்து ஒரு லைட்டை மட்டும் மாட்டி விட்டு நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி நச்சு தெரியும். ஓகே, நம்ம நிப்பாட்டி வச்சு பாப்போம். என்ன வர மாட்டேங்குது மாதிரி நல்லா விரியுது மக்களே. எவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து இந்த போல்ட் ஒர்க் எல்லாம் பாத்துருக்காங்க. நம்மளோட வேற பிளர் ஒரு கேமரான்னு சொல்லி வாங்கி வேற கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. டேமேஜ் நான் வந்து பெயிண்ட் நெளிஞ்சிருக்கு. எப்படி வந்து பாரு, லைட்டா நெளித மாதிரி தெரியுது. ஆமா மக்களே, வடக்கு நம்பர் வந்திருக்கனால லைட் வடக்கு நம்பர் ஏமாத்திட்டானா? பிளிப்கார்ட் ரொம்ப இவ்வளவு பரவாயில்ல மக்களே. பிளிப்கார்டும் மீஷோவும். ஏன்னா அமேசான் காரனா ப்ராடக்ட் எங்கிட்ட எப்படி போகுன்னே தெரியாது. நல்ல ஹைட்டா இருக்கு. ஏவுகன் மாதிரி சட்டம் நிக்குது தூக்கி வச்சுக்கிட்டு. ஓகே, இப்ப பாத்துட்டீங்க. வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணி பார்ப்போம். அதான் இது ஒன்னா சேர்த்து எனக்கு ரொம்ப நேரமா அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி பாப்போம். A few moments later. மகளே, ஃபுல் அசம்பிள் முடிக்க போறோம். இந்த பார்ட்டோட மாற்ற போறோம். எனக்கு இந்த எந்திரன் படத்துல வசீகரான ரோபோ கை மாட்டான் தெரியுமா? அந்த ஃபீலிங்காவே இருக்கு மக்களே. என்ன ஃபீலிங்? மக்களே சுத்திட்டு இருக்கு. நாய்ஸ் வந்துருச்சு. இதை எங்க மாற்றுறது? பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோ. சரி, நீங்க போட்டுக்கோ.
ஏய் நல்லா இருக்குடா. ஏய் ஏய் நம்ம இதுக்கு கீழே ப்ராடக்ட் வச்சு அன்பாக்சிங் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனா வந்து இது வந்து அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஸ்டிக் வராதனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம் சூப்பரா. ஸ்டிக் வந்து வச்சுக்கோங்களேன், அதாவது ரிங் லைட் வந்து வச்சுக்கோங்களேன். ஏய் 360 டிகிரிடா. ஆமா 360 டிகிரி ரொட்டேட்டபிள். அதாவது ப்ராடக்ட் 360 இல்ல, இந்த மேல கொண்டெல்லாம் மாறுது. கொண்டா அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குடா. சரி மக்களே, உருப்படியா ஆர்டர் போட்டுருக்கா. அவுட்ரோக்கான டைம் பார்க்கலாமா? மக்களே பொருள் எங்கன்னு கேப்பீங்க. டான் டாடான். பழம் இங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்க மக்களே. பாத்தீங்களா கேமரா ஆன்ல இருக்கு. ஆன்ல தான் முடியும். ஓகே சூப்பரா இருக்கு. இப்போ மாத்தி மாத்தி எடுக்க போறோம். இப்போ நீங்க அங்க போங்க. ஓகே ஓகே இட்ஸ் அவுட்ரோக்கான டைம். பேசலாமா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா நான் ஒருத்தன்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்கு, நிக்குது அப்படி சூப்பரா நின்றுகிட்டு இருக்கு. தங்கம் எப்படி நிக்குது பாரியா. தங்கத்தை நம்ம எடிட்டரால கையில பிடிக்கும்னு சொன்னான். அவனே பார்த்து அவன் சொந்த காசுலாம் வாங்கியிருக்கான். நான் ரொம்ப பாராட்டுறேன் அவனே. அந்த பாராட்டை நடக்குது விட்டு இவனை பாராட்டுறேன் நான். ஸோ ஓகே, இந்த ப்ரைஸ் எவ்வளோண்ணா எவ்வளோ இருக்கு எடிட்டர்? நீ தான் சொல்லணும் எவ்வளோ இருக்கு. சொல்லிட்டே இருக்கனே, ஜஸ்ட் 346 rupees. அவ்வளோதான் மக்களே. டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ டெலிவரி 350 ரூபா தான். 350 ரூபா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இதுல என்னன்னா 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியுது. நான் ஒரு திருப்பு மாதிரி இருக்கு, திருக்கி அப்படியே அந்த கோழி திருக்கிற மாதிரி தலையை திருக்கி மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது. ஏன்னா நாங்களாம் சிங்கிள் கேமரா வீடியோ எடுப்போம், அப்போ கேமரா டபுள் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு மெயின் கேமரா வந்து இன்ஃபினிக்ஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்போம், ரெண்டாவது கேமரா வந்து ஐஃபோன். ஏன்னா அது அப்பக்கப்போ ஊட கிளிப் எடுக்க. பட் ஏன்னா இப்போ எங்களுக்கு 2 கேமரா யூஸ் பண்ணேன். ஏன்னா ஐஃபோன் வந்து நாங்கள் ஸ்டிக்ல மாட்டிட்டு மெயின் கேமரா வந்து ட்ரைபாட்ல மாட்டிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடிட்டருக்கு அப்பக்கப்போ தான் சின்ன வேலை தான் இருக்கும், ஏன்னா அது ரோலிங் ஆகிட்டே இருக்கும் அது பாட்டு மெயின் கேமரால. சூப்பரா இருக்கு. ஸோ அவ்வளோதான், ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இத்துடன் விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ் வித் எடிட்டர் அபிஷேக்.